இந்த இவரும் கிட்டத்தட்ட ஓபிஎஸ் ஒரே மாதிரி தான். ஓகே. என்ன பண்ணணும், எதுக்காக எலெக்ஷன் நிற்கணுன்றது தெரியாத மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ 3 பேருமே இல்லை 3 பேரில் இந்த 2 பேருமே பாஜக தவிர்த்து ஏன் இல்லை என்ன பண்ணாரு ப்ரொஃபஸர்? உண்மையாகவே வந்து நார்மலாக பேசினானா ரெண்டு பேரும் மப்பில் பேசினானான்றது டவுட்டாக இருக்குது. அந்த மாதிரி தான் பேசினான். துபாயிலேருந்து இறங்கியிருக்கே அப்படின்றான். ஓபிஎஸ் உடைய ஆதரவாளர், அதான் ஓபிஎஸ் இத்தனை நாளாக இத்தனை வருஷம் எம்பியாக இருந்தீங்களே, எங்கள் கிராமத்துக்கு எப்போ வந்தீங்க, எங்கள் கிராமத்தோட குறைகளை எப்போ தீர்த்தீங்கன்னு கேட்டதுக்கு அவர் என்ன சொல்கிறாரு, உங்கள் குறைய மதியம் வந்து சொன்னியான்னு கேட்குறாரு. இவங்க திருப்பி கேட்டாங்க. சொல்லும்போது காது கொடுத்து கேட்கணும். சொல்லும்போது மனு கூடுன்னு சொல்கிறீங்க. நேயர்களுக்கு வணக்கம். இன்னும் ஒரு சில தினங்கள் தான் தேர்தல் இருக்கு. மதுரையில் யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம் அப்படின்றத நம்ம இப்போ விரிவாக பேசுவோம். சூர்யா வணக்கம். வணக்கம் பிரதீப். இன்னும் ஒரு சில தினங்கள் தேர்தலுக்கு. மதுரை தொகுதியில் அங்கே வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு, யாரெல்லாம் அங்கே நிற்கிறாங்க? மதுரையில் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் சரவணன் வந்து அதிமுக சார்பாக வந்து நிற்கிறாரு. பாஜக சார்பில் வந்துட்டு ப்ரொஃபஸர் ராம ஸ்ரீனிவாசன் நிற்கிறாரு. அடுத்து திமுக உடைய கூட்டணி சார்பில் சு வெங்கடேசன் அவர்கள் நிற்கிறாரு. ஸோ 3 பேருமே இல்லை 3 பேரில் இந்த 2 பேருமே பாஜக தவிர்த்து. ஏன் இல்லை என்ன பண்ணாரு ப்ரொஃபஸர்? அவருக்கு அங்கே என்ன வேல்யூ என்னங்க இருக்குது? ஒன்றுமே இல்லைங்க. அவர் யாருன்னே தெரியாது. அங்கே இருக்கிற பிரச்சாரம் கூட பெரிய லெவல்லாம் வந்து பண்ணல. அவர் யாருன்னே தெரியாது அங்கே இருக்கிறவங்களுக்கு. அந்த ஊர் தான் தெரியாது. ஆமாங்க, அவர் ஒர்க் பண்ணதே விருதுநகருக்கு தாங்க ஒர்க் பண்ணாரு. விருதுநகர் தொகுதிக்கு தான் ஒர்க் பண்ணாருன்னு சொன்னாங்க. விருதுநகர் தொகுதி வந்து எந்தெந்த எத்தனை சட்டமன்றங்கள் இருக்கு? அதில் 6 சட்டமன்றங்கள் இருக்கு. அதில் வந்து இவர் வந்து எனக்கே தெரியாது. அது தெரியும், பின்னாட்களில் தெரிஞ்சு. ஆனால் வந்து அவருடைய வேலைகள் அங்கே அவ்வளோ பெருசாக இல்லை. மதுரை பக்கம் அவர் வந்ததே கிடையாது. திருப்பன்றம், திருமங்கலம், இப்போ மதுரை தொகுதியில் நிற்கிறாரு. அங்கிட்ட சுத்தமாக அவர் யாருக்குமே எவனையுமே என்னடா இது சொல்லாம கொள்ளாம வந்துட்டா? இல்லையே, என் பொண்டாட்டி கிட்ட சொல்லிட்டு தானே வந்தேன். எலெக்ஷன்ல கூட பெரிய லெவலெல்லாம் வந்து பிரச்சாரம் இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. பிஜேபியில் கன்ஃபார்மாக எங்கெங்கெல்லாம் சீட்டு துவப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் 1 மதுரை. திரும்ப திரும்ப பேசுறீங்க. திரும்ப திரும்ப பேசுறீங்க. திரும்ப திரும்ப பேசுறீங்க. என்ன திரும்ப திரும்ப பேசுறீங்க? திரும்ப திரும்ப பேசுறீங்க. திரும்ப திரும்ப பேசுறீங்க. சீரியஸாகவே சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒஸ்ட்டாக தான் போயிட்டு இருக்கு. இந்த இவரும் கிட்டத்தட்ட ஓபிஎஸ் ஒரே மாதிரி தான். ஓகே. என்ன பண்ணணும், எதுக்காக எலெக்ஷன் நிற்கணுன்றது தெரியாத மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் ஓபிஎஸ் ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஓபிஎஸ் எங்கே போட்டிடுறாரு? ராமநாதபுரம். சரி, போடி நாயக்கனூரோட போடியில் வந்து இவர் வந்து இப்போ கரண்ட் சட்டமன்ற உறுப்பினர். 5 வருஷம் யாருக்கு பணியாற்றணும் சட்டமன்ற உறுப்பினர்னா? அந்த பகுதிக்கு. இப்போ அந்த ராமநாதபுரத்தில் எம்பி எலெக்ஷனுக்கு நிற்கிறாருன்னா அதெல்லாம் எதுக்கு தம்பி? இவரோட மென்டாலிட்டி என்னன்னு தெரியுதுங்களா உங்களுக்கு? மக்கள் காலையில் ஒரு ஃபன் வேற ஒன்று பார்த்தீங்களா? ஒருத்தன் துபாய் ரிட்டர்ன்ஸ் சொல்லிட்டு கோட் ஷூட்லாம் போட்டு துபாயிலேருந்து இறங்கிருக்கின்ற பிரச்சாரத்துக்கு. ஐயோ அப்பா, முடிஞ்ச அந்த கிளிப் போட்டு விடுங்க வீடியோவில். துபாயில இருந்து வந்திருக்கேன். துபாய் ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கேன். முத்துராமலிங்க தேவர் பேர் வந்து ஏர்போர்ட்டுக்கு. அது ஓகே, அது ரொம்ப வருஷமா ரொம்ப காலகட்டமா வந்து சொன்னாரு பாத்தீங்களா? அப்படியே தம்பி துபாயில இருந்து வரீங்களா, கூலிங் கிளாஸ் போட்டுக்கோங்க தம்பி. கூலிங் கிளாஸ் இது என்ன காமெடினா, வெயில் பிச்சு எடுத்துக்கிட்டு இருக்கு ஊர் ஃபுல்லா. அடிக்கிற வெயில்ல கோட் ஷூட் போட்டு வராங்க. கோட் ஷூட் போட்டு டை கட்டி ஆபீஸ் போற மாதிரி கிளம்பி வந்துட்டு இருக்காங்க. ஐயோப்பா, நான் பார்த்தேன் எப்படி அது எப்படி நிக்கிறாமன்னு. அது ராமநாதபுரம் முகம் ஒஸ்ட். இவங்கெல்லாம் ரொம்ப வெயில் இருக்கும். அங்கெல்லாம் நிற்க கூட முடியாது. அவ்வளோ ஒஸ்டான ஏரியாவில் போயிட்டு கோட் ஷூட்டை போட்டு வந்து நின்றுருக்கான்னா, உண்மையாகவே வந்து நார்மலாக பேசினானா இல்லை வெறும் மப்பில் பேசினானான்றதே டவுட்டாக இருக்குது. அந்த மாதிரி தான் பேசியிருந்தான். துபாயிலேருந்து இறங்கியிருக்கே அப்படின்றான். ஓபிஎஸ் உடைய ஆதரவாளர், அதான் ஓபிஎஸ் எதுக்கு சொன்னால் அவர் மாதிரி தான் இப்போ இங்கே மதுரையிலேருந்து இவர் ப்ரொஃபஸர் ராம ஸ்ரீனிவாசன் வந்து செயல்பட்டுருக்காரு. அவர்கிட்ட வந்து நல்ல நாலேஜ் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் வந்து எலெக்ஷன் அரசியலில் வந்துட்டு இதெல்லாம் ஒன்றுமே ஒரு பைசா கூட பிரயோஜனம் கிடையாது. அது அரசியலில் வந்து வேறு மாதிரி இருக்கும். சு வெங்கடேசன் அவர்களே பார்த்தீங்கன்னா கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க மக்கள். ஆமாம், இத்தனை நாள் கேட்கல, இப்போ கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னென்ன கேட்குறாங்க, இத்தனை நாளாக இத்தனை வருஷம் எம்பியாக இருந்தீங்களே, எங்கள் கிராமத்துக்கு எப்போ வந்தீங்க, எங்கள் கிராமத்தோட குறைகளை எப்போ தீர்த்தீங்கன்னு கேட்டதுக்கு அவர் என்ன சொல்கிறாரு, உங்கள் குறைய மதியான்ட்டு வந்து சொன்னியான்னு கேட்குறாரு. இவங்க திருப்பி கேட்டாங்க. சொல்லும்போது காது கொடுத்து கேட்கணும். சொல்லும்போது மனு கூடுன்னு சொல்கிறீங்க.
கொடுத்துட்டு போகிற மனுவை தூக்கி படித்தா தானே சார் தெரியும் நாங்கள் என்ன சொல்கிறோம்னு. இப்போ நேரில் வந்து பேச முடியுமா, அந்த ஓட்டுக்கிட்ட வரும்போது தான் நாங்கள் பேச முடியும், அவங்கள பார்க்க கூட முடியுமா அப்படின்ற மாதிரி அவங்களும் பிடிச்சி நல்லா கிழிச்சு விட்டாங்க. டாக்டர் சரவணனை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு கன்ஃபியூஷனான ஸ்டேட்லேயே தான் அவர் இருக்கார். உங்களுக்கு தெரியும் அவர் எத்தனை கட்சி மாறி வந்தவர்னு. கிட்டத்தட்ட ஒரு 5-6 கட்சி மாறிட்டாரா? 5-6 கட்சி 4 கட்சி மாறி இருக்காரு. ஃபஸ்ட்டு மதிமுக, அடுத்து திமுக, அடுத்து பாஜக, அதுக்கப்புறம் மறுபடியும் அதிமுக வந்திருக்காரு. அதாவது மதிமுக, திமுக, பாஜக, லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. திமுகவுக்கு அண்ணன் செந்தில் பாலாஜி மாதிரி அதிமுகவுக்கு அவர் 5 கட்சி அமாவாசை அவரு. இவர் 4 கட்சி. ஏதாவது நான் வரும்போது ஏதாச்சும் ரைமிங் ஒரு வேர்டு போட்டுக்கோங்க, சரி சரிங்களா? ஸோ இதுதான் வந்து இப்போதைக்கு மதுரையோடைய ஸ்டேட்டஸு. இதில் வந்து வெற்றி வாய்ப்பு யாருக்கு அதிகம்னு பார்த்தீங்கன்னா சு வெங்கடேசன் அவர்களுக்கு தான் அதிகமாக இருக்குது அந்த பகுதியில். டாக்டர் சரவணனுக்கு நல்ல பேர் எல்லாமே இருக்குது. ஆனால் அவருடைய செல்வாக்கு வந்து அந்த சு வெங்கடேஷனை விட பெருசாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் டவுட்டு தான். பட் மக்கள் எப்படி முடிவெடுப்ப இல்ல போகிறாங்க? இத்தனை கட்சி மாறுறது வந்து மக்கள் வந்து அதை எப்படி பார்ப்பாங்க? அதை செந்தில் ஜெயிக்கிறீங்க நீங்க, நாளைக்கு ஏடிஎம்கேல ஜெயிச்சிடுறீங்க, ஜெயிச்ச பிறகு நீங்க திரும்பவும் கட்சி மாற மாட்டீங்கன்றதுக்கு என்ன இது இருக்கு? இருக்கின்ற கட்சியில இருக்கின்ற வேலையிலேயே இங்கிருந்து இன்னொரு கட்சிக்கு தாவும் தைரியமும் தன்னம்பிக்கையும் இந்தியாவில எனக்கு ஒருவனுக்கு தான் இருக்கின்ற குறிக்கொண்டு இவர் வந்து மிரட்டுவாருன்னு தோணும். எப்படி தெரியுமா, 2016 திமுகவில் எம்எல்ஏ ஆறாரு, 21 சீட்டு கேட்குறாரு, கொடுக்க மாட்டேன் அப்புறம் வெளியே போயிடுறேன், கொடுக்க மாட்டேல அப்போ நான் கிளம்புறேன்ட்டு போனார். ஆனால் இவரை பாராட்டல ஒரு விஷயத்தில். இவர் வந்து பாஜகவில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த கொரோனா காலகட்டத்தில் சொந்தமாக ஒரு ஹாஸ்பிட்டல் வச்சுருக்காரு. சரி. ஸோ எல்லா மக்களுக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக. மாவட்ட தலைவராக இருந்தார்ல பாஜக? ஆமாம், மாவட்ட தலைவர். 2வது சொந்தமாக ஒரு மருத்துவமனை ரன் பண்ணிட்டு இருக்காரு. இந்த கொரோனா டைமில் ஏகப்பட்ட மக்களுக்கு ஹெல்ப் பண்ணார். நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணார். நிறைய பேருக்கு ஃபுட்டு, ட்ரீட்மெண்ட்டு, ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணார். அந்த டைமில் வந்து மதுரையில் இருக்கக்கூடிய நிறைய பேர் பாராட்டினாங்க இவரை. பல விமர்சனங்கள் இருந்துச்சு அவர் மேலே. ஏன்னா வந்து மதுரையை பொறுத்த வரைக்கும் 2 செல்வாக்கு மிக்க ஒரு நபர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து பிடிஆர் அவர்கள், இன்னொன்று வந்து இவர் டாக்டர் சரவணனே சொல்லலாம் நம்ம. ஏன்னா பிடிஆர் அவர்களுக்கு எந்த அளவுக்கு மரியாதை இருந்துச்சு மக்கள் மத்தியில், அதே அளவுக்கு இவருக்கு மரியாதை வந்துச்சு அந்த கொரோனா காலகட்டத்திலலாம். எப்போ வந்து இந்த பிரச்சனை பெருசாச்சுன்னா அது அவங்களுக்கு தெரியும். இந்த செருப்பு போட்டு பிஜேபிலேருந்து வெளியே வந்தார் பார்த்தீங்களா, அப்போ தான் இவருக்கு வந்து ஒரு நெகட்டிவான ஒரு பேட் வைப் வந்து. பிடிஆர் கார் மேலே ஏதோ ஒரு லேடிஸ் செருப்போ சம்திங் ஏதோ ஒன்று, லேடிஸ் செருப்பு ஏதோ விழுந்துருந்துச்சு. அதுக்கு இவர் தான் அரேஞ்ச் பண்ணாருன்ற மாதிரிலாம் டாக் போயிட்டு இருந்துச்சு. அண்ணாமலை அவர்களுமே வந்து அந்த இடத்துல பேசும்போது எதனா அரசியல் பண்ணணும்னு நினச்சா நான் வேறு மாதிரி பண்ணிடுவேன், இப்படி கேவலமாக பண்ணணும்னு எனக்கு அவசியம் இல்லை, அவர் வந்து கட்சியை விட்டு நீக்குறோன்ற மாதிரி சொன்னாங்க. இவராகவும் வெளியே போயிட்டார் கட்சியை விட்டு. ஸோ இதை வந்து மக்கள் அதான் சொல்லலை, இது வந்து கட்சி விட்டு வெளியே போனதை விட மக்களுக்கு அங்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றதானே பார்ப்பாங்க. எந்த கட்சியில் வேணால் இருக்கட்டும், ஏன்னா எவனும் ஒழுக்கம் கிடையாதுங்க. சரி, இந்த கட்சியிலேருந்து அந்த கட்சியில் போனீங்க, ஏன் போனீங்கன்னு கேட்டால் அப்போ அந்த கட்சி ஒழுக்கமானு தான் கேட்பாங்க. மக்களுக்கு நல்லது பண்ணாரா அந்த இடத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பண்ணார். இந்த கொரோனா காலகட்டத்தில் எனக்கு தெரியும், நல்லா நான் நினைவு இருக்குது, நிறையா விஷயங்கள் ஹெல்ப் பண்ணார் மக்களுக்கு. ஃபுட்டில் சாப்பாட்டில் அவங்களுக்குலாம் கொடுத்தாரு. பிடிஆர் அவர்களுமே நல்லா அந்த மதுரை பகுதியில் வந்துட்டு நல்லாவே வந்து மக்களுக்கு வேலை பார்த்து கொடுத்தாரு. நிறைய விஷயங்களை புதுசு அப்கிரேட்லாம் பண்ணி கொடுத்தாரு. என்னன்னா இந்த மாதிரி ப்ரில்லியண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு வந்து உங்களுக்கு தெரியும்ல, பிடிஆர் இப்போ அங்கே அவர் இன்னும் அமைச்சரவையில் இருக்கார், ஸ்டாலின் அவர்களுடைய கீழே இருக்கக்கூடிய அமைச்சரவையில் அவர் இருக்கார். இருந்தாலும் அவருக்கு அங்கே வந்து சொந்தமாக முடிவெடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்காரோன்ற ஒரு டவுட் நமக்குள்ளே வருது. அவருக்கு இலக்கை அப்பப்போ மாற்றிட்டு இருக்காங்க. அப்போ அவரால் முடிஞ்ச அளவு திட்டங்களை கொண்டு வர முடியல. சு வெங்கடேசன் அவர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா பேசக்கூடிய ஒரு மனிதர், பண்பானவர். ஆனால் செயல்பாடு அந்த அளவுக்கு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஒரு பிக்கிங்கானா? ஓகே. காங்கிரஸில் வந்து பார்த்தீங்கன்னா இது கம்யூனிஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட தலைவர்கள் வந்துட்டு போயிருந்தாலும் சு வெங்கடேசன் அவர்களை பொறுத்த வரைக்கும் மதுரையில் வந்து ஒரு மக்கள் மனசில் ஆழமாக நின்றுட்டார் இவர். ஓகே. அதுக்கு காரணம் வந்து இவர் வந்து இவருடைய செயல்பாடுகள் அப்படின்னு சொல்ல முடியாது, அதிகமாக பேசப்பட்ட ஒரு பேராக இருந்துச்சு மதுரையில். வந்துட்டு முக்கியமான அரசியல்வாதிகள் பேர் 4 பேர் சொல்லுங்கன்னா, ஒன்று வந்து ஆர்பி உதயகுமார், செல்லூர் ராஜ், ராஜன் செல்லப்பா, இவர் சு வெங்கடேசன், இந்த மாதிரி இப்படி தான் போகுது லிஸ்ட்டு ஃபுல்லாக. இதை முதல்ல சொன்னது ஃபுல்லாக அதிமுக காரங்க, அதில் இவர் வருவார், அந்த லிஸ்ட்டில் இவர் வருவார். அடிக்கடி நியூஸ் பேப்பர் நீங்கள் இந்த மதுரையில் லோக்கல் நியூஸ் பேப்பர் வாங்கி பார்த்தீங்கன்னா இவர் ஏதாச்சும் ஒன்று ஒரு பேர் போட்டு ஏதாச்சும் நியூஸ் வந்துக்கிட்டே இருக்கும். இப்படி தான் ரெஜிஸ்ட்ரி ஆனாங்க. இவங்க பிரச்சாரம் பண்ணும்போதெல்லாம் இப்படி தான் அவங்க சு வெங்கடேசன் டெக்னிக்கலாக இருக்குன்னு தெரியும். டாக்டர் சரவணனா எல்லாருங்கிற ஓகே, டாக்டர் சரவணன் ஓகே, அவர் பிஜேபியில் இருந்தார், அவரா ஓகே. ப்ரொஃபஸர் ராம ஸ்ரீனிவாசன் யாரா அவன் அப்படின்னு ஏப்பா பேசிட்டு இருக்கும்போது இடையில ஐயாவா வாடா வாடான்னு எதுவும் சொன்னியா? ஃப்ளோல ஏதாவது வந்திருக்கும்.
சீரியஸாக சொல்கிறேங்க. தெரியாது அங்கே யாருக்கு தெரியும். நான் சொல்லவா, இப்போ இந்த வீடியோ பார்க்குறாங்களே, ப்ரொஃபஸர் ராமகிருஷ்ணன் வந்து பாஜகவுடைய மாநில பொதுச் செயலாளர். ஆமாம். எத்தனை பேருக்கு தெரியும்? இங்கே பாஜக காரங்க நிறைய பேர் பார்ப்பாங்க, கூட்டணி கட்சிகள் யாராச்சும் பார்ப்பாங்க, திமுக யாராச்சும் பார்க்கணும். எத்தனை பேருக்கு தெரியும் அவர் தான் பாஜக மாநில பொதுச் செயலாளரா அப்படின்றதே அவங்களுக்கே தெரியாது. இந்த மாதிரி இருக்கிறவர் வந்து அந்த தொகுதியில் போட்டது வந்து ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம் நான் பார்க்குறேன். ஒன்றுமே ஆகாது, வேஸ்ட்டு, தூக்கி போட்டு போக வேண்டியதான். ஏன்னா கணக்கு காட்டலாம், அந்த தொகுதியில் நாங்களும் கேண்டிடேட் நிப்பாட்டணும், ஆனால் கணக்கு காமிச்சிக்கலாம், வேறு ஒன்றுமே பண்ண முடியாது. வேறு நாம் தமிழரில் ஒரு பையன் ஒருத்தர் இல்லை, இதெல்லாம் தெரிஞ்சா அவர் ஏன் இப்போ நிற்கிறாருன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? எனக்கு தெரிஞ்சு ஆனால் ஒரு இந்த தேர்தல் நிற்காம சட்டமன்ற தேர்தலில் நின்று இருக்கலாமோ அப்படின்ற ஒரு சட்டமன்ற தேர்தல் இருந்தால் கூட ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஒரே ஒரு சட்டமன்றம் மட்டும் வரும், போய் கொஞ்சம் ஈஸியாக வச்சு வாக்கு அதிகமாக வாங்கலாம். இப்போதுலேருந்தே ஒர்க் பண்ணாருன்னா கரெக்டாக இருந்திருக்கும். இல்லைங்க, அவர் ஆல்ரெடி விருதுநகர் தொகுதிக்கு வந்தால் ஒரு ஒர்க் பண்ணிட்டு எல்லாமே ஓரளவுக்கு கொஞ்சம் ஸ்டேபிள் பண்ணி தான் வச்சுருந்தாரு. அப்படி இருக்கும்போது மதுரைக்கில் கொடுக்குறோம் அப்படின்னு உடனே இவர் எனக்கு தெரிஞ்சு நின்று இருக்க வேணாம், அதுக்கு பதில் இவர் வந்து விருதுநகர் தொகுதியிலே ஒர்க்கை திரும்பவும் பார்த்துருக்கலாம். நீங்கள் இந்த ரஷ்யா அந்த ஆர்டிக் பகுதியிலலாம் போனீங்கன்னா மக்கள்லாம் அவங்க வீடெல்லாம் எப்படி வாழ்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா பனி பிரதேசத்துலேயே தான் இருப்பாங்க. காலைல நீங்கள் வீட்டை திறந்து வந்தீங்கன்னா உங்கள் கார் எல்லாமே பனியிலே மூடிடுமா. ஒருத்தன் என்ன பண்ணியிருக்கான், வந்து கார் பனியில் இருக்கேன்னு சொல்லிட்டு இந்த ப்ரஷ்ஷெல்லாம் எடுத்து மணிக்கணக்க நேரம்லாம் போட்டு காரெல்லாம் க்ளீன் பண்ணுறான், பனியை ஃபுல்லாக சுத்தம் பண்ணி விட்டுறான். சுத்தம் பண்ணிட்டு அந்த சாவி எடுத்து ஆன் பண்ணால் பக்கத்து கார்லாம் லைட் அடிக்குது. அவன் கார் அது. சரி, இவ்வளோ நேரம் வேலை பார்த்தது வேஸ்ட்டாக போச்சு. கோபத்துல குறுக்க இருக்க கம்பிய மறந்துட்டனே. அந்த மாதிரி தான் இவரும் விருதுநகரில் இவ்வளோ நேரம் வேலை பார்த்து அது கிடையாது இப்போ தொகுதி இது அங்கே போயிரு அப்படின்ட்டு அனுப்பிவிட்டாங்க மதுரைக்கு. பண்ணி வேஸ்ட்டு தானாங்க. என்னன்னா அதை வேணால் ஒரு 2026 அங்கே ஏதாச்சும் ஒரு சட்டமன்றத்தில் சீட்டு கேட்டார்னா ஒர்க் அவுட் ஆகும். ஏதாவது சொல்லுவாங்கல்லங்க, ஏன் வந்து இவருக்கு மாற்றினாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ராதிகா சரத்குமார். சரி, அது ஒரு ரீசன். இன்னொன்று ரீசன் என்னவா இருக்க முடியும்? மதுரை நாடாளுமன்ற தொகுதிக்கும் விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதிக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. என்னன்னு சொல்கிறேன், மதுரை நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் உங்களால் ஈஸியாக எல்லாருக்கூடையும் கம்யூனிகேட் ஆக முடியும், ரொம்ப ஒரு சின்ன சர்க்கிள் மாதிரி வரும். பட் விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதி அப்படி கிடையாது. நீங்கள் விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட்டும் போகணும், மதுரை டிஸ்ட்ரிக்ட்லேயே ஒர்க் பண்ணணும், ரெண்டுமே ஒர்க் பண்ணணும். அந்த டிஸ்ட்ரிக்ட்லேயே அவர் ஒர்க் பண்ணணும், மதுரை டிஸ்ட்ரிக்ட்லேயுமே ஒர்க் பண்ணணும். சரிங்களா, மதுரை டிஸ்ட்ரிக்ட்டுக்கு வந்து அவருக்கு எத்தனை சட்டமன்ற தொகுதி, எந்த சட்டமன்ற தொகுதியில் அவர் வரைக்கும் பார்த்ததே கிடையாது. யாருமே திருப்பங்குன்ற பகுதியிலையும் பார்த்தது கிடையாது, நீங்கள் சொல்கிற மாதிரி திருமங்கலம் பகுதியிலையும் பார்த்தது கிடையாது. ஒர்க்கு ஃபுல்லாக அங்கிட்டு தான் பண்ணி வச்சிருக்காரு. இது அவ்வளோ ஈஸியாக கம்யூனிகேட் பண்ண முடியாது. பட் அங்கேனா அப்படி கிடையாது. உங்களுக்கு வந்து ஒரு சின்ன, இப்போ சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சுற்றி இந்த டி நகர், அண்ணா நகர், இப்படி ஒரு 4-5 ஏரியா சுற்றி தான் உங்களுக்கு ஈஸியாக உங்களால் கவர் பண்ண முடியும். பட் அங்கே அப்படி இருக்காது. நீங்கள் இந்த ஒரு பகுதி இருக்கும், டீனர் இருக்கும், டீனரை தாண்டி இன்னொரு ஏரியாவுக்கு போகலாம், அது வேறு தொகுதியில் வரும். சரிங்களா, குறுக்கால போகக்கூடாது, குறுக்க போனீங்கன்னா வேறு மாதிரி ஆக்கிடுவானுங்க, நல்லா போக மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது அவரால் அங்கெல்லாம் ஒரு வேலை பார்க்க முடியாது. ரெண்டாவது வந்து ராதிகா சரத்குமார் அவர்களுக்கு கொடுக்குறது அவங்களுக்கு ஒரு பெஸ்ட் சாய்ஸாக இருந்திருக்கும். அதனால் இவருக்கு கொடுக்கல. அண்ணாமலை எடுத்த ஒரு முக்கியமான ஒரு நல்ல முடிவில் இதையும் ஒரு நல்ல முடிவாகவே நம்ம பார்க்கலாம். எதுக்கு இவருக்கு சீட்டு கொடுக்காம இருந்தது? இல்லை, நீங்கள் பிஜேபி சார்பில் நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளை நீங்கள் மதுரை தொகுதியில் நிப்பாட்டினாலும் கண்டிப்பாக ஜெயிக்கிறது கஷ்டம்தான். ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய ஒரு 2 மாபெரும் ஜாம்பவான்கள் இருக்காங்க. ஒன்று வந்து அதிமுக இருக்குது, இன்னொன்று வந்து இது கம்யூனிஸ்ட். அப்போ எவ்வளோ தான் ஓட்டு வாங்குவாருன்னு நினைக்கிறீங்க இவர் ப்ரொஃபஸர்? இவரை கேண்டிடேட்டாக எத்தனை கேண்டிடேட்ன்றது தெரியாதுங்க நிறைய பேருக்கு. இங்கே அதிகபட்சம் போனால் எவ்வளோ ஓட்டு வாங்க, ஒரு 5000-6000 ஓட்டு வாங்கிறதுக்கு மேலே வாங்க முடியாது. அங்கே அதான் சொல்லலை, 2 ஜாம்பவான்கள், ஒன்று அதிமுக இருக்குது, ஒன்று கம்யூனிஸ்ட் இருக்குது. திமுக டேரக்டர்ன்றாலே சரியான அடி விழுந்துடும் திமுகவுக்கு. திமுக மதுரைக்குள்ளே வரவே மாட்டாங்க, அந்த ஓட்டு எலெக்ஷன் நிற்கிறதே கிடையாது. அங்கே மதுரை மக்கள் அதிகமாக நம்பக்கூடிய 2 கட்சிகள், முதல் இடத்துல இருக்கக்கூடியது அதிமுக, 2வது இடத்துல இருக்கக்கூடியது கம்யூனிஸ்ட்டு. அதுக்கப்புறம் தான் இந்த காங்கிரஸ் வருது, இந்த திமுகலாம் லாஸ்ட் லிஸ்ட்டில் போயிருது. இப்போ நாம் தமிழர் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இளைஞர்கள் மத்தியில் வளர்ந்து வராங்க. ஸோ அதனால 3வது இடம் மேபி இவங்களுக்கு தான் வரும், நாம் தமிழருக்கு தான் வரும். இப்படி தான் மதுரையோடைய ஸ்டேட் போயிட்டுருக்கு. ஓபிஎஸ் கூட எப்படி கம்பேர் பண்ணி பார்த்தீங்களா, அதே அந்த அங்கே ஒரு ஓபிஎஸ் இருக்காரு, அதே மாதிரி மதுரை தொகுதியில் ஒரு ஓபிஎஸ் வந்து தலைவர் தான், ப்ரொஃபஸர் ராமகிருஷ்ணன் அவர்கள் தான். அவர் வந்து வேறு மாதிரி ஏதாச்சும் பண்ணலாம், கொள்கை பரப்பு செயலாளர், இல்லாட்டி இந்த மாதிரி இவர் போய் யாராச்சும் ஆதரித்து பிரச்சாரம் கூட பண்ணியிருக்கலாம். அவர் ஆதரித்து ஒரு பிரச்சாரமாச்சும் பண்ணாங்களா யாரும்? இது வரைக்கும் யாரும் பண்ணலைன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் அந்த தொகுதியில் கேண்டிடேட் பாடினது.
அங்கே யாரும் எதுவுமே நடக்கலைங்க. நான் இதுவரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட அதான் ஃபோன் பண்ணி பெருசா விசாரிச்சு இந்த நடந்த மாதிரி வந்து ஏதாச்சும் பிரச்சாரம் பண்ணுறாங்கன்னா எதுவுமே பண்ணல, யார் பார்ப்பதா அப்படின்னு கேட்குறாங்க. ம். ஒரு குரூப் இருக்கு, பாஜக சம்மந்தப்பட்ட ஒரு வாட்ஸ்அப் குரூப். அண்ணாமலை அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஓட்டுன்றது வேணா விழலாம். என் தலைவன் முகம் மட்டும் போதும். எங்க தலைவன் முகம் எங்க பிராண்ட். அங்கேயா? ஆமாம், பாஜகக்காரர்கள் ஓட்டு போட்டால் தானே உண்டு. அதுலேயுமே நிறைய பேர் தெரிய மாட்டேதுன்னு நான் சொல்கிறேன். அவங்க வந்து ப்ரொஃபஸர் ராமஸ்ரீனிவாசன் ஓகே யாருன்னு தெரியல. பெரிய அளவில் எதுவும் பண்ணலங்க. சோஷியல் மீடியா ப்ரொமோஷனும் சொல்கிற அளவுக்கு எதுவும் பெருசாக பண்ணல. மற்றபடி அங்கே நேரில் பிரச்சாரம் பண்ணாங்களான்னு பார்த்தீங்கன்னா அதுவும் பெரிய அளவுக்கு எதுவும் பண்ணலை. அவன் ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று இருக்குது, ப்ரொஃபஸர் ராமஸ்ரீனிவாசன் ஆர்மின்னு சொல்லிட்டு, ஆர்மியே அதை சம்திங் போட்டு ஒரு எனக்கு group இருக்கு. தெரிஞ்சு பிஜேபி ஆட்கள் வந்து ஆக்டிவாக இருக்கக்கூடிய பகுதிகள் அப்படின்னு எடுத்து பார்த்தோன்னா தென் சென்னை, இவங்க தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள், அப்புறம் ஆப்வியஸாக கோயம்புத்தூர் அண்ணாமலை அவர்கள், அதுக்கப்புறம் வந்து இவர் ஏபி முருகானந்தம் நினைக்கிறேன், அவரும் பயங்கர ஆக்டிவாக இருக்கிறாரு. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம மத்திய சென்னை ம். பயங்கரமாக எல்லா நியூஸ்லேயும் ஃப்ளாஷ் ஆகுறாங்க. சோஷியல் மீடியா ஓப்பன் பண்ணாவே இவங்க தான் வராங்க. இவங்க தான் நல்லா சிறப்பாக செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆமாம் ஆமாம். இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்துட்டு திருநெல்வேலியும் கொஞ்சம் பீக் பாய்ச்சி மறுபடியும் உட்காந்துட்டாங்களோன்ற மாதிரி தோணுது. ம் லைட்டாக பீக் நயினார் நாகேந்திரன் அவர்கள். கொஞ்சம் முயற்சி பண்ணாரு, மறுபடியும் இதை வந்து இப்போ 4 கோடி ரூபா மட்டும் ஆமா, சிக்கி ஆமா. உட்காந்துட்டாங்க. ஸோ பிஜேபி வந்து நல்லா சிறப்பாக செயல்படுறாங்க. ஆனால் கேண்டிடேட்டை ஏன் இப்படி மட்டமாக மீன்ஸ் ஏன் வந்து ஒரு நல்ல கேண்டிடேட்டாக சூஸ் பண்ணி வைக்கலாமே மக்களுக்கு. இப்போ நல்ல கேண்டிடேட்ன்றதை விட இவர் ஒர்க் பண்ணது விருதுநகருக்கு. விருதுநகருக்கே கொடுத்திருந்தா கூட ஓரளவுக்கு அங்க ஓட்டு வாங்கியிருப்பாரு. ராதிகா சரத்குமார் மதுரையில் கூட கொடுத்துருக்கலாங்க அவங்க. ஆமா. ஆனால் அவங்க யோசிச்சது கரெக்டாக தான் யோசிச்சாங்க. இங்கே மதுரையில் நாடார்கள்ல அவ்வளோ இல்லை, ம். விருதுநகர்னு நாடார்கள் ஏன் அதிகமாக வேற தொகுதி எங்கேயாவது கொடுத்துருக்கலாமேங்க. கொடுத்துருக்கலாம். ஆ. இவர் என்ன பண்ணாரு அதான் இப்போ கேள்வி. இப்போ இவருக்கு வந்து ஏங்க விருதுநகருக்கு ஒரு ஒர்க் பண்ணாருங்க. அதை கேட்கல, கட்சியில் இவர் என்ன பண்ணாரு, இவர் ஏதோ பண்ணியிருக்காரு அதனால தான் கொடுக்காம இருக்கும் அப்படி சொல்கிறேன் நான். அந்த வெட்டுப்புலி மட்டும் ஒரிஜினல் கத்தியை வச்சுக்கிட்டு நமக்கெல்லாம் அட்டை கத்தியை கொடுத்துட்றான். ஓகே. மக்களுக்கு பண்ணது இருக்கட்டும், இவர் கட்சிக்கு ஏதோ பண்ணியிருக்காரோன்ற மாதிரி தோணுது. மற்றபடி வந்து இவர் வந்து பிரதமர் வரும்போது கூட மேடையில் இருந்தார்னு நினைக்கிறேன். இவர் அந்த ஆமா, டைமில் ஆமா. நல்ல அப்போயே ஃபேஸை ஃப்ரேம் பண்ணியிருக்கலாம், பண்ணாம விட்டாரோன்னு எனக்கு உள்ள ஒரு சந்தேகம் இருக்குது. பார்ப்போம் அது எப்படி எப்படி போகுது அப்படின்றேன். ஸோ மதுரையோடைய ஸ்டேட்டஸ் இதுதான் இப்போதைக்கு. சரிங்க சூர்யா, நன்றி. நன்றி.